சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மீடியாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரோஸ் பீஸ். அண்ட் இந்த ப்ரோஸ் பீஸோட டாபிக், அதாவது டைட்டில் என்னன்னா த லாஸ்ட் லெசன். ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சச் அ வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரோஸ் பீஸ். அண்ட் இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா அல்ஃபோன்ஸ் டவுடெட். ஓகே, அல்ஃபோன்ஸ் டவுடெட். ஸோ இது வந்து இந்த ப்ரோஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன மாதிரி நம்ம பார்ப்போம், இல்லை என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபைன். ஸோ இந்த ப்ரோஸ் பீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டு போகலாம். திஸ் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்-பிரஷியன் வார். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரான்ஸ்-பிரஷியன் வார் அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க் வந்து ஆக்சுவலி இந்த லெசன் வந்து நடக்குது. அதாவது இந்த ஃப்ரான்ஸ்-பிரஷியன் வார் அப்போது இந்த ஸ்டோரி நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட், ஃப்ரான்ஸ் வாஸ் ரூல்ட் பை பிஸ்மார்க். ஸோ யார் இதை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிஸ்மார்க். Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஓகே, வாட் were the parts of Prussia அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், the Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of the Prussians. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வாரில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா Prussians வந்து defeated French. ஸோ Prussians வந்து என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. and they actually catch hold of என்னென்ன districts அப்படின்னா Alsace அப்புறம் Lorraine. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. அப்போது இந்த பர்ஷியன்ஸ் வந்து இந்த ஃப்ரான்ஸ் வந்து வீழ்த்தனால, ஓகே, ஃப்ரெஞ்ச் பீப்புளை வந்து வீழ்த்தினால அவங்க லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரில் கூட வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதை கூட டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் இந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். ஆல்ரைட், நவ் read this lesson to find out what impact this had on லைஃப் அட் ஸ்கூல். ஸோ ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஸ்கூலில் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோஸ் ஒர்க். ஸோ அதை நான் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், I started for school very early, okay, very late that morning. Okay, not early, late. I started for school very late that morning and was in great dread of a scolding, especially because M. Hassel, okay, இங்கே I அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய author, main hero, and M. Hassel had said that he would ask question on us on participles and I did not know the first word about them. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்க, ஒரு ஸ்கூல் பாய். ஓகே, இது வந்து ஸ்கூலில் தானே செட் ஆகிடுக்கு. ஸோ இது ஒரு ஸ்கூல் பாய் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அண்ட் அவங்க யாருக்காக பயந்துட்டு போகிறாங்க அப்படின்னா எம் ஹேசல் அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பயந்துட்டு போகிறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபிள்ஸ், நம்ம இங்கிலீஷில் கிராமரில் பார்ட்டிசிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஷின் கேட்பாங்க, பட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பாய் வந்து சொல்கிறாங்க. ஃபார் அ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். ஸோ நான் கொஞ்ச நேரம் வந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம், வேறு எங்கேயாச்சும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். த பேர்ட்ஸ் were chirping at the edge of the woods and in the open field back of the sawmill, the Prussian soldiers were drilling. ஸோ என்ன அப்படின்னா பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட்ஸில் வந்து கேட்க சிர்பிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து சிர்பின்னு சொல்கிறாங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் பாயோட கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகுது. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தேன் த ரூல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்காங்க போகணுன்னு தேன் தி ரூல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள். தட் இஸ் கிளாஸில் இருக்கிறத விட வெளியே போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து அதெல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ணுறது, அதாவது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ணி நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக நான் கிளம்பி போனேன். நெக்ஸ்ட், when I passed the town hall there was a crowd in front of the bulletin board. அந்த நோட்டீஸ் போர்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பெரிய ஒரு க்ரௌட் இருந்திருக்காங்க. For the last 2 years all our bad news had come from there, the lost battles, the draft, the orders of the commanding officer, and I thought to myself without stopping, what can be the matter now? ஸோ இவ்வளோ நாள் அந்த நோட்டீஸ் போர்டில் இருந்தது எல்லாமே ரொம்ப சேடான நியூஸ் தான். பேட்டில்ஸ் லாஸ் பண்ணது, அப்புறம் நிறைய டிராஃப்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்கும். பேட் திங்ஸ் தான் இருக்கும், பேட் நியூஸ் தான் இருக்கும். இன்றைக்கி என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எம்
ஹேசல். அண்ட் இவங்க வந்து வேர் பண்ணியிருக்கிற அந்த கோட் கலர் பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்களோட செட்டப், அவங்க எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, இன் வாட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாத்தையும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே கூட யூ கேன் சி இந்த மேப் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக கூட கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல் டாக்கிங் அபவுட் பர்ஷியன் ஃப்ரெஞ்ச் வார். நெக்ஸ்ட் வேறு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிராஜுவலி தென் as I hurried by fast as I could go, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, "Don't go so fast, bub. You'll get to your school in plenty of time." ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கும் போது நடுவில் யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்கன்னா, பிளாக்ஸ்மித், வாட்சர், இந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரெடிகூல் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாத, ஓகே, நீ சீக்கிரமாக வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க லேட்டாக தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படி அவங்க வந்து திடீர்னு ஃபாஸ்ட்டாக கிளம்புனா சீக்கிரமாக ரீச் பண்ண முடியுமா? ஸோ அந்த இடத்துல ரொம்ப ரெடிகூல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், I thought he was making fun of me and reached M. Hasel's little garden all out of breath. ஸோ பெருமூச்சோட என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து எம் ஹேசலோட அந்த லிட்டில் கார்டன், அவங்களுக்கு அந்த எம் ஹேசலுக்கு ஒரு சின்ன கார்டன் இருக்குது, என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து போயிட்டாங்க. அவங்க அந்த பையன் நினச்சிருக்கான் இவங்கெல்லாம் என்னை வந்து பார்த்து ரொம்ப ஃபன் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீனிங் இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், யூஷுவலி when school began there was a great bustle, but could be heard which could be heard out in the street, the opening and closing of desk, lessons repeating in unison very loud with our hands over our ears to understand better, and the teacher's great rolling raping of the on the what is that table. Okay, so இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து க்ராஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல என்னென்னலாம் சவுண்டு கேட்கும், நிறைய குழந்தைங்களோட சவுண்டு கேட்கும், டீச்சர் பாடம் நடத்துகிற சவுண்டு கேட்கும், அந்த டெஸ்க் வந்துட்டு புல் பண்ணுற சவுண்டு, புக்ஸை பேஜஸ் டேர்ன் பண்ணுற சவுண்ட். ஸோ இந்த மாதிரியான நேச்சுரலாக இருக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து க்ராஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அந்த பசில், யூனிசன், ரேப்பிங் இதோட மீனிங் எல்லாமே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு என்னென்னா, ரேப்பிங் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரைக்கிங் வித் அ சீரியஸ் ஆஃப் ரேப்பிட் ஆடிபிள் பிளாஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து அமைதியாக சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அது டெஸ்கில் வந்து ரூலர் வச்சு அடிப்பாங்க இல்லையா, சைலண்டாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு இது. அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்தா ஸ்கூலே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஓகே, தி ஸ்கூல் இஸ் ஸோ ஸ்டில். ஏன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தி என்டையர் ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட் ஏன் அந்த ஸ்கூல் வந்து அன்னைக்கு எஸ்பெஷலி அந்த டே மட்டும் ஏன் அமைதியாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். I had counted on the commotion to get to my desk without being seen, but of course that day everything had to be as quiet as Sunday morning. ஸோ நான் எப்படின்னா அப்படியே டெஸ்க் வழியாக போயிடலாம், ஓகே, குனிஞ்சு போயிடலாம், யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் குனிஞ்சு போயிடலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது, ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா சண்டே மார்னிங், சண்டேனா லீவ் தான் ஸ்கூல். ஸோ சண்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வராதப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். Through the window I saw my classmates already in their places and M. Hassel walking up and down with his terrible iron ruler under his arm. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கிளாஸ் அப்படி எட்டி பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, M. Hassel இருக்காங்க, அவங்க கையில் என்னது இருக்குது, அயன் ரூலர் இருக்குது. ஆஸ் யூஷுவலாக கிளாஸ் வந்து செட்டப்பில் இருக்குது. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and got how frightened I was. ஸோ நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து போகணும், உள்ளே வந்து நான் என்டர் ஆகணும், நான் ரொம்ப பயந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நத்திங் ஹேப்பன்ட். பட் நான் நினச்ச மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லை. M. Hassel saw me and said very kindly, "Go to your place quickly, little Franz. We were beginning without you." ஸோ என்ன, அவங்க ஹேமல் வந்து எப்போவுமே ரொம்ப ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க. ஸோ உள்ளே சீக்கிரம் லிட்டில் ஃப்ரான்ஸ். ஓகே, இவங்க பேர் வந்து இந்த குட்டி பையனோட பேர் ஃப்ரான்ஸ். நம்ம வந்து நீ இல்லாமல் நாங்கள் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஷுவலி புட் அப் இந்த நோட்டீஸ் போர்டு? என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே அந்த பேட் நியூஸ் தான். ஓகே, லைக் அந்த பேட்டில்ஸில் லாஸ் ஆனது, ஓகே, அந்த மாதிரி நியூஸ். Next, what was the usual scene when school began every day? And the sound எல்லாம் கேட்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த entire paragraph தான் answer. Next, I jumped over the bench and sat down at my desk. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பெஞ்சில் ஏறி நான் உட்காந்துட்டேன். Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat
his frilled shirt and little black silk cap all embroidered that he never wore except on the inspection and prize days. ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே பயம் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும் போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், எங்கள் டீச்சர் வந்து க்ரீன் கலர் கோட் போட்டிருக்காங்க, ஃப்ரில் வச்ச ஷர்ட் போட்டிருக்காங்க அண்ட் லிட்டில் பிளாக் சில்க் ஹேட் கூட போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஓகே அவுட்ஃபிட்ஸ் வந்து எப்போ அவங்க போடுவாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் டேக்கும் ப்ரைஸ் டேக்கும் மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஹேவ் அ லுக் அட் திஸ் டீச்சர் ஓகே எம் ஹேசல். ஸோ இதான் வந்து அவங்களுடைய காஸ்டியூம். Next, besides the whole school seemed so strange and solemn. And school வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு, ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. But one thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. Old Hauser with his 3-cornered hat, the former mayor, the former postmaster and several others besides. So இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சு எம்டியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ பீப்புள் இருக்காங்க, அதுவும் வில்லேஜ் பீப்புள் இருக்காங்க. யார்? ஓல்ட் ஹவுஸர் இருக்காங்க, ஃபார்மர் மேயர் இருக்காங்க, போஸ்ட் மாஸ்டர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பின்னாடி உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. எவ்ரிபடி லுக் சேட் அண்ட் ஹவுஸர் ஹேட் brought an old primer thumbed at the edges and he held it open on his knees with great spectacles lying across the page. ஸோ என்ன அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சேடாக இருக்காங்க. ஹவுஸர் மட்டும் ஒரு ஓல்டான ஒரு புக்கை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்து அவங்களோட ஸ்பெக்ஸ் போட்டு அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல thumbed அப்படின்னு சொல்லும்போது மீனிங் it is here a book which has been read often and bearing the mark of frequent handling. ஸோ ஒரு புக்கை வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எப்படி இருக்கும் இல்லையா, அந்த பேஜஸ்லாம் ரொம்ப செப்பரேட்டாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அழுக்காக எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணப்பட்ட ஒரு புக்குன்னு சொல்கிறாங்க. While I was wondering about it all, M. Hassel mounted on his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப மைல்டான டோனில் எம் ஹேமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட லாஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கிளாஸ். ஸோ பெர்லின்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு என்னென்னா, இனிமேல் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஜெர்மன் மட்டும்தான் டீச் பண்ணணும். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய மாஸ்டர் வருவாங்க, ஜெர்மன் மாஸ்டர் புதுசாக வருவாங்க. இன்றைக்கி தான் உங்கள் லாஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கிளாஸ், அதனால நீங்கள் வந்து அட்டென்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம் ஹேமல் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் அ தண்டர் கேப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. எனக்கு வந்து அப்படி இடி முழுக்க மாதிரி இருந்தது, ஓகே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see what happens next. Oh, the Frenches, that was what they had put up at the டவுன் ஹால். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட், மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். Why, I hardly know how to write. I should never learn anymore. I must stop there then. Oh, how sorry I was not learning my lessons for seeking birds' eggs or going sliding on the Saar. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar, my history of the saints, were old friends now that I couldn't give up. So இன்னைக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ், எனக்கு அதில் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாதே. நான் சும்மா கிளாஸ் நடந்துட்டு இருந்தப்போலாம் நான் போயிட்டு பேர்ட்ஸோட எக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்லைடிங் பண்ணிட்டு இருந்தேனே, இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது எல்லாமே எனக்கு ஒரு நியூசன்ஸ் மாதிரி இருந்தது. என்னோட கிராமர் புக், என்னோட ஹிஸ்ட்ரி புக், இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஹீஸ் திங்கிங் டு ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி ரியலைசேஷன் வந்து இருக்குது. இப்போ சார் அப்படின்னு சொல்லும்போது அ ரிவர் இன் தி நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி. அந்த ரிவரில் போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹி யூஸ் டு ப்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், and M. Hamel too. The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. ஸோ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அது லாஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னனால இனிமேல் நான் ஹேமலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதே எனக்கு அவங்க பண்ண அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், அவங்க வந்து என்னை திட்டினது, அது எல்லாமே வந்து எனக்கு மறந்துடுச்சு. ஈவன் அவங்களோட ரூலர் கூட எனக்கு மறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், other than the students who were present in the class, ஸோ நம்ம பார்த்தோம் வில்லேஜ் பீப்புளெலாம் இருந்தாங்க அப்படின்ட்டு. why did Mr. Hamel say it was a last French class? ஏன்னா ஆர்டர் ஃப்ரம் பெர்லின் has come that இனிமேல் வந்து ஜெர்மன் தான் டீச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, poor man,
It was in honor of that last lesson that he put on his fine Sunday clothes, and I now understood why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry too that they had not gone to school more. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் எனக்கு புரியுது ஏன்னா எங்களோட டீச்சர் ஏன் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க அப்படின்னும் ஏன் வில்லேஜஸ் வந்து நம்ம ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் கிளாஸ் அண்ட் ஆல்சோ அவங்கள தேங்க் பண்ணுற மாதிரி, ஹேமிலுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி, அவங்களோட 40 years of faithful serviceக்கு தேங்க் பண்ணுற மாதிரி இவங்கெல்லாம் கேதர் ஆகிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க கண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியும் இவங்கெல்லாம் கேதர் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட், while I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. ஸோ இப்படியே இப்போ நான் நினச்சிட்டு இருக்கும்போது என்னோட பேர் வந்து சார் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா கொஷின் கேட்குறாங்க. ஸோ வாட் குட் ஐ நாட் have given to be able to say that dreadful rule for the participle all through very loud and clear and without one mistake. But I got mixed up with the first words and stood there holding on to my desk, my heart beating and not daring to look up. ஸோ சார் என்கிட்ட கொஷின் கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன். பட் இன்றைக்கி நான் லவுடாக கிளியராக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரான்ஸ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். I heard M. Hansel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I spend of time, plenty of time. I'll learn it tomorrow. And now, you see where we have come out. That's great trouble with Alsace. She puts off learning till tomorrow. Now, those fellows out there will have the right to say to you how it is you pretend to be Frenchmen and you can neither speak nor write your own language. So, இந்த இடத்துல வந்து it is actually a strong, powerful statement. இது என்ன அப்படின்னா, இப்போ ஹேமல் வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் உனக்கு திட்ட மாட்டேன், ஆனால் என்னன்னா இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தா அப்படின்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நீ போஸ்ட்போன் பண்ண, ஆனால் இப்போ பாரு எங்கே வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே உனக்கு இந்த கிளாஸ் இருக்காது. அண்ட் மற்ற இன்னும் நெக்ஸ்ட் நாளையிலேருந்து வர பொதுமக்கள் வந்து நீ வந்து ஃப்ரெஞ்ச்மேன் அப்படின்னு நீ டிமாண்ட் பண்ணாலும், நீ வந்து உன்னை அசர்டன் பண்ணாலும், உனக்கு எழுதவும் தெரியல, உனக்கு பேசவும் தெரியல, உன்னோட லாங்குவேஜும் உனக்கு தெரியல, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ this really moved little Franz. But you are not the worst, poor little Franz. We have all a great deal to reproach ourselves with. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், your parents was not anxious enough to have you learn. ஸோ இது வந்து உன்னோட தப்பு கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை படிக்க வைக்கிறதுல அவ்வளோ they are not interested. They preferred to put you to work on a farm or at the mill so as to have a little more money. And I've been to blame also. ஸோ என்ன அப்படின்னா உன் பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா உன்னை வந்து வேலைக்கு அனுப்பலாம், ஒரு ஃபார்மில் ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு அனுப்பலாம், இல்லாட்டி மில்லில் ஒர்க் பண்ண அனுப்பலாம், அதன் மூலமாக வர்ற அந்த லிட்டில் மணியை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ there is nothing wrong from your side. பட் நான் என்ன பண்ணேன், have I not often sent you to water my flowers instead of learning your lessons? And when I wanted to go fishing, did I not give you a holiday? ஸோ நானும் என்னோட ரோல் நானும் சொல்லியிருக்கேன், நானும் என்னை தான் ப்ளேம் பண்ணணும். எப்படின்னு வந்து அப்பா அம்மா வந்து உன்னை வேலைக்கு அனுப்புன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் தான் உன்னை படிக்க வைக்காமல் நான் வந்து ஃப்ளவர்ஸ்க்கு தண்ணி ஊற்ற சொன்னேன், அதே மாதிரி ஃபிஷ்ஷிங் போகணுன்னு சொல்லிட்டு உனக்கு லீவ் கொடுத்தேன். ஸோ என்னோட தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. What was Franz asked to tell? What was he able to answer? ஸோ அவனால் ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ எதுக்கு வந்து ஹேமல் வந்து அவங்களே ப்ளேம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃபில் இருக்குது. நெக்ஸ்ட், தென் ஃப்ரம் ஒன் திங் டு another, M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it, because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப உலகத்திலே இருக்கிற வேர்ல்ட்லேயே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ். அது ரொம்ப கிளியராகவும் ரொம்ப லாஜிக்கலாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே அதை வந்து மறக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சிறைப்பட்டாலும் கூட அந்த லாங்குவேஜ் நம்ம ஹோல்ட் பண்ணிடணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தான் நம்ம ப்ரிசனுக்கு ஒரு கீ மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் he opened a grammar and read us our lesson. I was amazed to see how well I understood. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸ் சொல்கிறாங்க,
இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் புக் ஓப்பன் பண்ணி கிராமர் டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து அவர் கிளாஸ் வந்து கவனிக்கிறாரு. தட் இஸ் வை he is actually able to understand. All he said seemed, okay, இவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா seemed என்னது so easy. I think too that I had never listened so carefully, that he had never explained everything with so much patience. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and put it all into our heads at one stock. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் நானும் லிசன் பண்ணல அண்ட் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பேஷன்ஸ் எல்லாமே இருந்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, next, after grammar we had a lesson in writing. That day M. Hamel had new copies of for us, written in a beautiful round hand, France Alsace. They looked like little flag floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of her desk. You ought to have seen how everyone set to work and how quiet it was. So கிராமருக்கு அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் செஷன் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் அல்சேஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸை வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் ஃப்ளாக் மாதிரி அங்கே இங்கே இட் வாஸ் லைக் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பட் எவ்ரி திங் வாஸ் வெரி குவைட். என்ன தான் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் எவ்ரி திங் வாஸ் குவைட். Next, the only sound that was scratching of the pens over the paper. Once some beetles flew in, but nobody paid any attention to them, not even the little ones, who worked right on tracing their fish hooks as if that was French too. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டது. என்னென்னா, பென்ஸ் வச்சு நம்ம எழுதும் போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்ட் மட்டும்தான். ஒரு பீட்டில் எதுவும் வந்து வந்தால் கூட அதை கூட யாருமே அதுக்கு அட்டென்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி லிட்டில் ஒன்ஸ் வந்து தோஸ் ஹூ வேர் லைக் ஃபிஷிங், தே வேர் ஆல்சோ லைக் வெரி குவைட். ஏன் அப்படின்னா அது கூட வந்து ஃப்ரெஞ்சாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அமைதியாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆன் த ரூஃப் ஆஃப் த பீஜன்ஸ் ஹூட் வெரி லோ அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப், will they make them sing in German, even the pigeons? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரூஃபில் இந்த பிஜன்ஸ் கூட ரொம்ப சவுண்டு கம்மியாக தான் வந்து இருக்குது. அப்போது ஃப்ரான்ஸ் இஸ் ஆக்சுவலி திங்கிங் டு ஹிம்செல்ஃப், இந்த பிஜனை கூட ஜெர்மனில் தான் வந்து பாட வைப்பாங்களா, மீன்ஸ் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹீஸ் திங்கிங் டு ஹிம்செல்ஃப். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து we can actually understand. Whenever I looked up from my writing, I saw M. Hassel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix it in his mind just how everything looked in that little school ரூம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆனால் ஹேமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப அமைதியாக எதுவுமே பேசாமல் ரொம்ப சோகமாக வந்து அங்கேயும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஃபேன்சி, ஃபார் 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him just like that. ஸோ இவங்க 40 வருஷமாக கார்டன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அவங்க கிளாஸ் அங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு செட்டப்பில் இருந்துட்டாங்க. இப்போ அதை வந்து பிரிஞ்சு போகும்போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Only the desk and benches had been worn smooth. The walnut trees in the garden were taller, and the hop vine that he had planted himself wined about the windows to the roof. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது, எக்ஸப்ட் த டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ். அது மட்டும்தான் பழசாகிடுச்சு. மற்றது எல்லாமே வால்நட் ட்ரீஸாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி ஹோப் வைனாக இருக்கட்டும் சரி, எவ்ரி திங் ஹேஸ் க்ரான். நெக்ஸ்ட், how it must have broken his heart to leave it all, poor man. ஸோ இதெல்லாம் விட்டு போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. to hear his sister moving about in the room above, packing their trunks, for they must leave the country next day. ஸோ அவங்க சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி வெரி டவுன் அட் ஹார்ட். What did M. Hamel say about the French language? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான, ரொம்ப கிளியரான, ரொம்ப லாஜிக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. How many years had M. Hamel been in the village? 40 years இருந்தாங்க. Next, but he had the courage to hear every lesson to the very fast. After the writing, we had a lesson in history, and then the babies chanted their Bay-bo. Okay, down there at the back of the room, old Hauser had put on his spectacles and holding his primer in both hands spelled the letters with them. You could see that he too was crying. His voice trembled with emotion, and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. Oh, how well I remember it, that last lesson. So என்ன ஆகுது அப்படின்னா, he had the courage to hear every lesson
to the very fast. ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பேபிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா அந்த சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ ஓல்ட் ஹாசர் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரைமர் புக் வந்து கையில் வச்சுருக்காங்க, ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இமோஷ்னலாக ஆகிட்டுருக்கு. பிகாஸ் இட் இஸ் டைம் டு லைக் பிட் குட் பை டு எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப எல்லோரும் அழுகிற மாதிரி, ஸோ அந்த ஒரு விடை பிரிகிற மாதிரி. ஓகே, தட் இதுதான் வந்து லாஸ்ட் லெசன். இதான் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம ஸ்கூலில் இருக்க போகிற லாஸ்ட் நாள் அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் ஆக்சுவலி இமோஷ்னலி வெரி டவுன். ஸோ ஆல் அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. ஓகே, 12 மணி ஆனதுக்கப்புறம் தென் தி ஆங்கிலஸ் at the same moment the trumpets of the Prussians returning from the drill sounded under our windows. ஸோ என்னாச்சு, 12 o'clock ஆகிடுச்சு. ப்ரெஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்பட் வச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மிஸ்டர் ஆமல் stood up very pale in his chair. I never saw him look so tall. ஸோ இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் என்னாச்சுன்னா ரொம்ப வந்து அவங்க சோகம் அடைஞ்சு என்ன ஆகுது அந்த சேர்லேருந்து எழுந்துறாங்க. அண்ட் ஹேமல் வந்து இவ்வளோ ஹைட் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. My friends said I but something choked him. He could not go on. ஸோ அவர் வந்து எழுந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா லைக் 12 o'clock ஆகிடுச்சு, இட் இஸ் த டைம் டு லீவ் கிளாஸ். ஸோ இந்த டைமில் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி சொல்லிட்டு நம்ம தயங்குவோம் இல்லையா, அந்த லாஸ்ட் மொமெண்ட் நமக்கு எந்த வார்த்தையும் வராமல் ரொம்ப இமோஷனலி டவுன் ஆனோம் அப்படின்னா நம்ம ஸ்டக் ஆகும் இல்லையா வார்த்தையில். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. தென் he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might he wrote as large as he could, "We la France." ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இவரால் பேசவே முடியல. அப்போது என்ன பண்ணுறாருன்னா பிளாக் போர்ட் சைட் திரும்பிட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு அங்கே வந்து என்ன எழுதுறாரு, பெருசாக எழுதுறாரு, என்னென்னா விவேலா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னு நம்ம பார்க்கலாம். தென் he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand, "School is dismissed, you may go." ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவங்க தலையை வந்து அப்படியே வாலில் சாஞ்சிட்டு அவர் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் ஜஸ்ட் கை மட்டும் ஆட்டிட்டு he is actually shaking his hand, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் he has no words to explain his grief. ஓகே, ஸோ ஸ்கூல் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக வந்து இந்த ப்ரோஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ சச் அ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு மீனிங் பார்க்கலாம். Angelus அப்படின்னு சொல்லும்போது a Roman Catholic devotion commemorating the incarnation of Jesus and including the Hail Mary said at morning, noon and sunset. ஓகே, ஸோ இன்கார்னேஷன் அந்த டைம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து விவேலா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் இன் ஃப்ரெஞ்ச் டு ஷோ பேட்ரியாட்டிசம். அவங்களோட பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸை வந்து காட்டுறதுக்காக. இட்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரான்ஸ்லேட் தி டேர்ம் லிட்ரலி இன்டு இங்கிலீஷ், பட் இட் ஜென்ரலி மீன்ஸ் என்னென்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ். இதான் வந்து இதனுடைய மீனிங். ஓகே, காட் இட், ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆத்தர் நோட்டுக்கு போயிடலாம். அல்ஃபோன்ஸே டவுடட் வந்து he was born in the year 1840 and was alive till 1897. Was a French novelist and a short story writer. The last lesson is set in the days of the Franco-Persian War, and the war எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1870 1871 வரைக்கும், in which France was defeated by the Prussian led by Bismarck. ஸோ இது கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. Prussia then consisted of what now are the nations? இப்போ வந்து என்னென்ன நேஷன்ஸ்லாம் அந்த டைமில் ப்ரஷ்யாவுக்கு அடியில் இருந்தது கூட கேட்கலாம். ஸோ எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்ட்ரியா. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 டிஸ்ட்ரிக்ஸும் யார் கையில் போயிடுச்சு அப்படின்னா ப்ரஷியன் கையில் போயிடுச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஓகே, கொஞ்சம் எக்ஸசைசஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன், கோ ஃபார் அப்படின்னு சொல்லும்போது கோ ஃபார் அப்படின்னா சக்சீட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, கோ ஃபார்னா சக்சீட். ப்ளோ அப் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ப்ளோட். ஓகே, எக்ஸ்ப்ளோட். நாங்கள் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த மாதிரி இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஷோ அப் அப்படின்னு சொல்லும்போது ரிவீல் பண்ணுறது, எந்த சீக்ரெட்னாலும் ரிவீல் பண்ணுறது. கால் ஆன் அப்படின்னு சொல்லும்போது என்கொயர் பண்ணுறது. பிரேக் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ஃபினிஷ், தட்ஸ் இட். நக்கிள் அண்டர் அப்படின்னு சொல்லும்போது சமிட் ஆகிடுறது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே தான் மீனிங் கேட்டிருக்காங்க. புட் ஆன் அப்படின்னு சொல்லும்போது அசியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. கம் இன் அப்படின்னு சொல்லும்போது ஜாயின் லேட்டர். ட்ரை அகேன் அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் குவிட். வாக் அவே அப்படின்னு சொல்லும்போது எஸ்கேப் எ டேஞ்சர்.
டைம் அவுட் அப்படி சொல்லுவோம், டைம் அவுட் தான், டைம்ஸ் அப் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரை அகேன் இஸ் லைக் நெவர் கிவிங் அப், ட்ரை அகேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு லிசனிங் பார்ட்ஸில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல் நாட் நெசசரி தட் மச். எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிராமர் பார்ட் பார்க்கலாம். ஸோ கிராமர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ புக் பேக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு கிராமர் பார்ட்ஸ் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஓகே, இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். The subject and the verb of a sentence should be in agreement with each other. ஒரு சென்டென்ஸோட மீனிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்டும் சரி அந்த ஒரு வேர்பும் சரி என்ன இருக்கணும், அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், a verb agrees with the subject in number and person. ஒரு வேர்ப் இருக்குன்னா, ஒரு ஆக்ஷன் வேர்ப் இருக்குது அப்படின்னா, வேர்டு இருக்குன்னா, it should agree with the subject. ஓகே, ஒன்று நம்பராலேயோ இல்லாட்டி பர்சனாலேயோ என்னவா இருக்கணும்னா ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். A singular subject takes a singular verb and a plural subject takes a plural verb. Don't worry, நம்ம எக்ஸாம்பிளில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஃபார் சிங்குலர் வேர்ப் இன் அ சென்டென்ஸ். ஸோ இப்போ ஒரு சிங்குலர் வேர்ப் இருக்குன்னா, ஷீ இஸ் அ குட் ஸ்பீக்கர். அப்போது ஷீ அப்படிங்கிறது ஒரு பர்சன் தான். ஓகே, அதனால் ப்ளூரலில் வரலை. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் வேர்பில் தான் இருக்குது. இஸ் அ குட் ஸ்பீக்கர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் வேர்போட எக்ஸாம்பிள். ராமு அப்படிங்கிறது ஒரு பர்சன் தான். சுபாஷினி அவங்களும் வந்து ஒன் தான். சுனிதா வந்து ஒன் தான். ஹீ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தான். ஸோ ஹீஸ் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. இதுவே ப்ளூரலில் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த இஸ் எல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா. இஸ்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் பர்சன். இட் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் வாட், சிங்குலர், நாட் ப்ளூரல். இப்போது ப்ளூரலுக்கு என்ன வரும், ப்ளூரலுக்கு என்ன ஃபார்ம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளூரலுக்கு எப்போவுமே ஆர் ஃபார்ம் அதிகமாக வரும். ஓகே, அதுக்கப்புறம் தே அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஹேவ் வரும். இதுவே இந்த இடத்துல ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ, ஷீ, அதே மாதிரி இட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து எது வரும்? ஓகே, ஹீ, ஷீ, இட். இதுக்கு என்ன வரும்னா ஹேஸ் வரணும். ஓகே, நாட் ஹேவ். ஓகே, ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் வரணும். வேறஸ் இந்த இடத்துல தே ப்ளூரல் இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு கிவ் ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளூரல் வேர்பில் பாருங்களேன், சில்ட்ரன் ஆர் பிளேயிங், ஆர் வந்திருக்கு. ஸோ சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் சைல்ட், இட் இஸ் ஹியர் சில்ட்ரன். ஸோ ப்ளூரல். தே அப்படிங்கிற போது ப்ளூரல் தான், ஹேவ் கொடுத்துருக்காங்க. கீதா அண்ட் சீதா 2 பேர் இருக்காங்க, அதனால ஹேவ். யூ அண்ட் ஐ. ஓகே, இதெல்லாம் வந்து ஆர். எப்போவுமே இந்த இடத்துல யூ அண்ட் ஐ தான் வரணும், ஐ அண்ட் யூ வரக்கூடாது. ஓகே, ஐ அண்ட் யூ வந்து வரக்கூடாது. இட் ஷுட் பி யூ அண்ட் ஐ. 2 and 2 மேக் 4. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னது, நமக்கு ப்ளூரலில் வந்திருக்கு. இன்கேஸ் இங்கே வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எஸ் வந்திருக்கணும். மேக்ஸ், மேக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஷீ மேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இது வந்து சிங்குலர். வேறஸ் இந்த இடத்துல எஸ் வரலை. அப்போது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ப்ளூரல். ஓகே, இப்போ வேறு என்ன ரூல் இருக்குன்னு பார்க்கலாம். 2 or more singular subjects joined by and take a plural verb. 2 இல்லாட்டி அதுக்கு மேலே சப்ஜெக்ட்ஸ் வந்து and வச்சு நடுவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளூரல்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்கிறாங்க, when 2 subjects are joined by as well as the verb agrees with the first subject. This is very important. as well as அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் நடுவில் வருது அப்படின்னா இந்த verb வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதாவது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அக்ரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், her cousins as well as she are hard working. ஸோ அவளோட கசின், ஓகே, அண்ட் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அக்ரிங் வித் தி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, இது எதுக்குன்னா as well as. நெக்ஸ்ட், either, neither, each, every one are followed by a singular verb. ஓகே, அது eitherனா ஏதோ ஒன்று, neitherனா எதுவுமே இல்லை, eachனா ஒவ்வொன்றும், everyனா எல்லாம், எவ்ரி ஒன்னா எல்லாரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு இஸ் தான் வரணும், அதாவது சிங்குலராக வரும், ஆர் வரக்கூடாது. நெக்ஸ்ட், when 2 singular nouns refer to the same person or thing, the verb must be singular. This is very important. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். எப்படின்னா, மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட், இங்கே ஒரு சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆள், இங்கே வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது இன்னொரு ஆள் இருக்காங்க. பட் டோட்டலாக என்ன ஆகுதுன்னா நமக்கு 2 பேர்னால இங்கே வந்து ஹேவ் வருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி வரக்கூடாது. 2 சிங்குலர் நவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா refer to the same person or thing. when singular nouns, 2 singular nouns சேமாக வந்து ஓகே ரெப்ரசென்ட் பண்ணுதான். ஃபர்ஸ்ட் பாருங்கள், மை ஃப்ரெண்ட், மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல சிங்குலர் தான் வரணும்.
சரிங்களா சிங்குலர் தான் வரணும் நெக்ஸ்ட் when two subjects express one idea the verb is in singular ரெண்டு சப்ஜெக்ட் ஒரே ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துலயும் சிங்குலர் தான் வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 3 make 6 ஓகே verb is in singular ஓகே டூ சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரே ஒரு ஐடியாவை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் when a plural noun expresses some specific quantity or amount considered as a whole the verb is in singular ஓகே ஒரு plural noun வந்து expresses some quantity ஒரு amount வந்து சொல்லுது அப்படின்னா அது வந்து சிங்குலராக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் 30 liters அப்படிங்கும்போது ஒரு குவான்டிட்டி அப்படி தான் நான் அதை மெஷர் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல வந்து இட் ஹேஸ் டு பி சிங்குலர் ஓகே இட் ஹேஸ் டு பி சிங்குலர் ஆல் ரைட் நெக்ஸ்ட் when two or more singular subjects are connected by with together with and not besides no less than the verb is singular இந்த மாதிரி keywords வந்துச்சு அப்படின்னா இது வந்து singularல வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் he and not she he and not she எங்க இருக்கு and not இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இஸ் வரணும் ஸோ இந்த keywords வந்து படிச்சுக்கலாம் ஓகே with together with and not besides no less than இந்த மாதிரி keywords வந்துச்சுன்னா இது வந்துட்டு singular அதே மாதிரி the verb agrees with the number of the nouns that follow the verb இந்த verb வந்து எதை வச்சு வரும் எதை அக்ரி பண்ணி வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நவுன்ஸ் தட் ஃபாலோ தி verb ஓகே அந்த வேர்ப்க்கு அப்புறம் உள்ள எத்தனை நவுன்ஸ் வருதோ அதை வச்சு தான் என்ன பண்ணணும்னா அந்த verb வந்து அக்ரி ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் 10 students in the crowd அந்த க்ரௌடில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஓகே கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ இந்த verb வந்துட்டு இந்த ஆர் அப்படிங்கிற இந்த verb வந்து பார்த்தீங்கன்னா எது கூட அக்ரி ஆகுது ஓகே இங்கே இருக்கிற இந்த நவுன் கூட அக்ரி ஆகுது ஆல்ரைட் நெக்ஸ்ட் some nouns are that are plural in form but singular in meaning take a singular verb for example Tamil is my mother tongue இந்த இடத்துல some nouns that are plural in form plural இது வந்து பார்க்கும்போது நமக்கு ப்ளூரலாக இருக்கலாம் ஆனால் இது வந்து சிங்குலர் தான் கரெக்டாக தமிழ் அப்படிங்கிற வந்து ஒரு மொழி தான் ஆனால் அது வந்து நம்ம அதை நினச்சி பார்த்தோன்னா இட் இஸ் a very huge one ஸோ ப்ளூரல் மாதிரி இருக்கும் ஆனால் when it comes into the case ரியலான மீனிங் பார்க்கும்போது அது வந்து சிங்குலர் தான் அதனால இங்கே வந்து இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க 10th rule a plural noun which is in the name of a country province இல்லாட்டி ஒரு புக் இஸ் ஃபாலோட் பை அ சிங்குலர் verb ஒரு கண்ட்ரியோ இல்லாட்டி ஒரு ப்ராவின்ஸோ இல்லாட்டி ஒரு புக் வருதுன்னா அந்த இடத்துல சிங்குலர் வரணும் ஹியூமன் வேல்யூஸ் is of great importance ஓகே இது வந்து ஒரு ப்ராவின்ஸ்னால ஒரு குட் வேல்யூ அப்படின்னா இந்த இடத்துல இஸ் வரணும் a collective noun takes a singular verb the whole class is the whole class are வராது ஓகே ஸோ இந்த the whole class அப்படின்னு சொல்லும்போது ஒரு collective noun வரும் ஸோ the crowd is coming the crowd அப்படிங்கும்போது collective noun அப்போ அங்கே இடத்துல is தான் வரணும் ஆர் வரக்கூடாது a relative pronoun must agree with its gender number and person ஒரு relative pronoun அப்படின்னு சொல்லும்போது it should go hand in hand with gender number and person it is I who is to write இந்த இடத்துல I அப்படிங்கிறது நான் that person ஓகே இந்த இடத்துல who அப்படிங்கும்போது relative pronoun ஓகே இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எக்ஸசைசஸ் பண்ணலாம் மகாத்மா காந்தி இஸ் தி ஃபாதர் ஆஃப் our nation இஸ் ஏன்னா ஒரு ஆள் தான் தேர் ஆர் அப்போ மெனி ஆர் கொடுத்துருக்காங்க தே அப்படின்னா ப்ளூரலில் ஹேவ் வரணும் பட்டர் மில்க் இஸ்னா buttermilk that is singular therefore is fruits are fruits na enadhu plural therefore are வந்து கொடுத்திருக்காங்க next என்ன கொடுத்திருக்காங்கன்னா verb formல வந்து நம்ம fill பண்ணனும் ஓகே is and are வந்து verb form இதுல வந்து singular என்னது plural என்னன்னு பார்த்தலாம் இதுல singular அப்படினு சொல்லும்போது is அதுமே வந்து பாத்தீங்கன்னா plural அப்படினு சொல்லும்போது are ஓகே அதுதான் வந்து difference next the quality of dal is ஏனா ஒரே ஒரு குவாலிட்டி தானே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது இஸ் தான் வரும் த ஹார்ஸ் கேரேஜ் அப்படிங்கும்போது இஸ் தான் மை ஃப்ரெண்ட் அண்ட் த டீச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா மை ஃப்ரெண்ட் மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் ஹேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிங்குலரில் தான் வந்திருக்கு அதே மாதிரி தான் மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம் ஓகே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அங்கே இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்போம் ஸோ இஸ்ஸு தான் வரணும் சிங்குலரில் தான் வரணும் ஆனர் அண்ட் க்ளோரி இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இஸ் வரணும் த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ அப்படிங்கும்போது க்ரௌடு தான் ஸோ அது வந்து ப்ளூரல் சென்ஸ் கலெக்டிவ் நவுனாக இருக்கும்போது இட் கம்ஸ் லைக் சிங்குலர் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு புக் அதனால இது வந்து இஸ் நீதர் ஃபுட் நார் வாட்டர் அங்கே எதுவுமே இல்லை நீதர்னா எதுவுமே இல்லை அப்போ ஈதர் நீதர் நன் அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் இஸ் வரணும்னு சொல்லி பார்த்தோம் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தோ இட் இஸ் ஒன் அமங் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் ஆல் டுகெதர் இட் இஸ் ஒன் ஜஸ்ட் லைக் தமிழ் வந்து
ஒன் ஆஃப் தி லாங்குவேஜஸ் மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ். தேர்ஃபோர் இட் இஸ் 15 minutes அப்படின்னு சொல்லும்போது டைம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இட் இஸ். காட் இட்? ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளூரல் சென்ஸில் எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் வந்துச்சுன்னா இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒய் வந்துச்சுன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நைஃப்னா இங்கே எஃப் எடுத்துகிட்டு ஐவிஇஎஸ் போடலாம். எஃப் வந்து திருப்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல விஇஎஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது நான் ஃபைனைட்ஸ் அப்படின்னா என்ன? verbs are action words. ஸோ நமக்கு தெரியும் verbனா என்னது, action words தான். they are divided into 2. அந்த verb வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னா finite and non finite. finite verbsலாம் என்னது, act as a verb. அவங்க வந்து ஆக்ஷனாக தான் இருப்பாங்க. act as a main verb of a sentence or a clause. அவங்க வந்து ஒரு சென்டென்ஸோ இல்லை கிளாஸ் இருக்குன்னா அது வந்து மெயினாக இருப்பாங்களாம். யார்? இந்த finite verbs. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே வேறு என்ன இண்டிகேட் பண்ணுவாங்க, அங்கே எத்தனை பர்சன் இருக்காங்க, ஓகே, நம்பர், டென்ஸ், இது எல்லாமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது யாருன்னா ஃபைனைட் verb. ஓகே, ஃபைனைட் verb தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் தீஸ் ஆர் யூஸ்ட் இன் தி ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசென்ட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஹேவ் டு அக்ரி வித் சப்ஜெக்ட் அண்ட் சேஞ்ச் அக்கார்டிங்லி. சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனைட். ஓகே, இதுவே நான் ஃபைனைட்னா என்ன அப்படின்னா அவங்க ஆக்ஷன் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஃபைனைட். அவங்க வந்து நவுனாக, அட்ஜெக்டிவாக, அட்வர்பாக இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு நம்பரையோ பர்சனையோ டென்ஸையோ வந்து சொல்ல மாட்டாங்க. ஆல்சோ அவங்க ஜெரண்ட்ஸில் இல்லை இன்ஃபைனைட்ஸில் பார்ட்டிசிபிள் தான் வந்து இருப்பாங்க. ஓகே, அதை நம்ம வந்து பார்க்கலாம். The different kinds of finite nouns are. ஸோ என்னென்ன, அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா வேர்ப்ல வந்து 2 கைண்ட் பார்த்தாச்சு, ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட். இப்போ நான் ஃபைனைட்ல வந்து 3 டைப் இருக்கு. என்னன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ். ஸோ அதில் என்னன்னு பார்க்கலாம். இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 + a verb வந்து இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா ஈட்ஸ் லஞ்ச் வித் மீ. புஷ்பா அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு லஞ்ச் சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல 2 + ஒரு verb வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஈட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு, மெயின் வேர்ப்ல இருக்கு. ஓகே, சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு, அட் தி சேம் டைம் என்னது, மெயின் வேர்ப்ல இருக்கு. ஸோ ஈட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஈட். ஓகே, அது சிங்குலர்ல இருக்கும்போது எஸ் வரணும்னு சொல்லியிருந்தாலும் ஸோ அதுதான் வந்து இங்கே ஈட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது 2 + a verb வந்து கண்டிப்பாக வரணும். நெக்ஸ்ட், பேர் இன்ஃபினிட்டிவ். ஒரு ஃபுல்லாக இருக்கும்போது ஃபுல்லாக, ஏன் பேர் அப்படின்னு சொல்லும்போது எம்டியாக இருக்குது. அங்கே வந்து இட் இஸ் a verb without 2. அந்த இடத்துல 2 வராது. ரீனா வில் ஹெல்ப் மீ. ரீனா வில் ஹெல்ப் மீ, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸில் 2 இருக்குது. ஃபுல் இன்ஃபினிட்டிவ்ல 2 வரும். அதுவே வந்து பேர் வந்து எம்டி தான். ஸோ அந்த இடத்துல வந்து 2 வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட், ஜெரண்ட்னா என்னது? ஜெரண்ட் ஃபங்க்ஷன்ஸ் as a noun. ஸோ it is called a verbal noun. gerund வந்து பாத்தீங்கன்னா ஒரு noun இருக்கும். அதனால இது verbal noun னு சொல்றாங்க. question கூட கேட்கலாம், what is a verbal noun மாதிரி கூட கேட்கலாம். it also functions as an adjective. okay, இது adjective மாதிரியும் role வந்து play பண்ணும். a gerund has the same form as the present participle. present participle ல என்ன மாதிரி rules வருமோ அதே தான் it applies also for gerund. okay, so இது வந்து verbal noun னு சொல்றாங்க. fine. Next, gerunds are used in the following ways. எதுக்கெல்லாம் gerunds வந்து யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். as a subject and a kind of noun. gerund வந்து பாத்தீங்கன்னா ஒரு subject ஆவும் ஒரு kind of noun மாதிரி இருக்கு. for example, reading is a good habit. okay, so இந்த இடத்துல subject தான் வந்து பாத்தீங்கன்னா gerund, noun வந்து பாத்தீங்கன்னா gerund. ஏன்னா அந்த ரீடிங் பத்தி தான் மோஸ்ட்லி பேசுறாங்க. நெக்ஸ்ட், லேர்னிங் லாங்குவேஜ். அதெல்லாம் லாங்குவேஜ் லேர்ன் பண்றது இங்க வந்து பிளேஸ் a major role. அப்புறம் ஒரு ஆப்ஜெக்டா வந்து எப்படி இந்த gerund யூஸ் ஆகுதுன்னா, ரீட்டா லைக்ஸ் குக்கிங். அந்த குக்கிங் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அதனால இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. காம்ப்ளிமெண்டா எப்படி வந்து gerund வருதுன்னா, her liking is cooking. அவங்களோட பிடித்தல். இது gerundனாலே ing ஃபார்ம் தான் இருக்கும். ஓகே, gerundனாலே ing ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல liking அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட். சோ அதான் இங்க சொல்லிருக்காங்க. used in compound nouns, bathtub, a tub to bathe. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்பவுண்ட் நவுன்லே இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட், participles. Participles என்ன அப்படின்னு பார்க்கலாம். Participles come after an object to describe it and express the state
the object is in. So இது என்ன ஒரு objectக்கு அப்புறம் தான் வரும். The present participle indicates an activity that is continuing and is in progress. So present participle இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு activity இருக்கு, அது continue ஆகிட்டு இருக்கு and it is still ongoing, progress ஆகிட்டு இருக்கு. A present or past participle can function as an adjective phrase to describe a noun placed before it. அப்போ என்னன்னா இந்த பார்ட்டிசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டோ இல்லை பாஸ்ட்டோ ஏதோ ஒரு பார்ட்டிசிபிள் வந்து அட்ஜெக்டிவாக இருக்கலாம். எப்போ அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒரு நவுன் பிளேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்க ஒரு அட்ஜெக்டிவாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த பேபி சிங்கிங் இன் த ரூம் இஸ் மை சைல்டு. ஓகே, அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை. ஓகே, கேன் யூ see this? இங்கே வந்து நமக்கு ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் இது வந்து ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த இடத்துல வந்து நவுன் அப்படிங்கிறது பேபி, இந்த இடத்துல இந்த சிங்கிங் அப்படிங்கிறது என்ன ஆகுது, அட்ஜெக்டிவா மாறுது. பிகாஸ் இந்த நவுனை பத்தி தான் இந்த present participle describe பண்ணுது. So whatever it is describing a noun is called an adjective. Therefore singing is an adjective. Next, the bird flying in the sky is the lark. இதுலயே அதே மாதிரி தான் flying அப்படிங்கும்போது adjective-ஆ வந்திருக்கு. Next, 2 different forms of participles. என்னென்ன participles இருக்குன்னு பார்த்தீங்கன்னா present participle, past participle, perfect participles, present, அதுக்கப்புறம் present passive அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். First one, present participle அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு verb இருக்கணும், ing ஃபார்ம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், sleep plus ing. ஓகே, sleeping இது வந்து present. past அப்படின்னு சொல்லும்போது verb இருக்கணும், அது கூட ஒரு d இல்லாட்டி ed இல்லாட்டி en இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், லைக் பிளஸ் டி, லைட் இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நெக்ஸ்ட், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்ஸில் ஹேவிங் ப்ளஸ் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஹேவிங் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேவிங் ப்ளஸ் finished. Can you see this? having அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக என்ன வந்திருக்குன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு நம்ம இங்கே என்ன ரூல் பார்த்தோம், D, ED, EN வந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல ED வந்திருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ். அண்ட் ஆல்சோ இங்கே பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளுக்கு நமக்கு ஹேவிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வரும், அதனால ஹேவிங் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட், ப்ரெசென்ட் பாசிவ்க்கு பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீயிங், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பீயிங். இப்போ இந்த இடத்துல எப்படி பர்ஃபெக்ட்டுக்கு நமக்கு ஹேவிங் வரணுமோ அதே மாதிரி ப்ரெசென்ட் பாசிவ்க்கு பீயிங் வரணும். அப்போது பீயிங் டோல்ட். ஆல்ரைட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு நமக்கு EDO, ENO, ED வரணும். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு. அது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹேவிங் கண்டிப்பாக வரணும். ஸோ ஹேவிங் பீன் இந்த இடத்துல பாசிவாக இருக்கிறனால ஹேவிங் பீன் அண்ட் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதனால ஹேவிங் பீன் ரிட்டர்ன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட், பார்ட்டிசிபிள்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அ verb. It is used as an adjective. Okay, so எப்படி வந்து பார்ட்டிசிபிள் வந்து verb-ஆ யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள், சீதா இஸ் சிங்கிங். ஓகே, இந்த இடத்துல verb-ஆ வந்து யூஸ் பண்ணுறாங்க. adjective எப்படின்னா, she is a retired principal, ரிட்டையரான ஒரு பிரின்சிபல். ஸோ adjective-ஆ இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரைட், ஃபைன். இந்த இடத்துல நான் ஃபைனைட் எது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணணும். அப்போ நான் ஃபைனைட்னா என்னது, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்ல, என்னது அப்படின்னா, எஸ், அதில் நமக்கு இன்ஃபைனைட்டிஸ் வரும், ஜெரண்ட் வரும், பார்ட்டிசிபிள்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ அது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஃபைனைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிகமிங், ஃபுல்ஃபில்லிங், டேக்கிங், ஹேவிங், ட்ராவலிங். ஓகே, இதெல்லாம் வந்து அந்த கொடுத்துருக்க மேலே கொடுத்துருக்க அந்த ரூல்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் பார்ட்டிசிபிள் இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், when young people wear soiled clothes on formal occasions to show rebelliousness. இந்த இடத்துல young people wear soiled clothes on formal occasions to show rebellious spirit. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, replace the underlined words by a participle. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணல, பட் அதை நம்ம பார்ட்டிசிபிளாக வந்து மாற்றணும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் பாருங்க, while Sudha was climbing the stairs, she slipped and fell down. ஸோ இந்த இடத்துல எப்படி சொல்லலாம், while climbing the stairs. ஸோ while climbing the stairs, Sudha tripped and fell down. Next, after her evening prayers, my grandmother went to the temple. Having said her evening prayers, my grandmother went to the temple. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா since இருக்கிறதுனால being, and then இங்கே and இருக்கிறதுனால we have taken as having taken. Last one, when he saw the train in the platform, he rushed. Seeing the train, அந்த ட்ரெயினை பார்க்கும்போது அவங்க ஆகிட்டாங்க, ரஷ் ஆகிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து வரும் கேட்குறாங்க. டேஷ் ஆன் த ஃப்ளூட் கிருஷ்ணா ரிட்டர்ன்ட் இட் அபவ் ஹேவிங் பிளேட். ஓகே, தட் இஸ் ஹேவிங் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வருது அந்த இடத்துல, எஸ், ஹேவிங் குள்ள ரூல் என்ன, ஐ ஷோ யூ.
having குள்ள rule. Yes, it is perfect participles. Okay, perfect participle. So இந்த இடத்துல perfect participle தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது having played. இந்த இடத்துல being. Okay, she wish she continues being. The doctor advised him against wandering, not wandering வரணும். I like drinking rasam. அதே மாதிரி having used perfect participle. Alright. இங்கே வந்து கரெக்டாக இருக்க சென்டென்ஸ் வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐ ஹேட் டிசைட் டு ஈட் இதுவும் கரெக்டு. மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் இதுவும் கரெக்டு. ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இதுவும் கரெக்டு. bravery is not picking a quarrel and it is easier than done. ஓகே, இதெல்லாமே கரெக்டு. மற்ற சென்டென்சஸ் வந்து they are actually wrong in sentence structure. Okay, so friends, hope you all enjoyed this lesson. It is actually a beautiful lesson and grammar part வந்து ரொம்ப important. So கொஞ்சம் அதிகமாக இதுக்கு importance கொடுத்து படிங்க. So thank you so much for watching. We'll meet up in the next video. Until then, take care and all the best.